ஓகே. மீண்டும் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் ரீடர்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய வேர்ல்ட் இன்கிரெடிபிள் மிராக்கிள் மார்னிங்ல கெஸ்டா நம்ம யாரை நம்ம இன்வைட் பண்றோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு அனுபவம். அதாவது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லயும் மோர் தென் எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 வருஷத்துக்கு மேல நல்ல ஒரு அனுபவம். ஒரு தனியார் கம்பெனில இந்த டாப் மேனேஜ்மெண்ட்ல ஒரு டாப் பொசிஷன்ல இருந்த ஒரு கிரேட் லீடர். ஒரு ஃபேமிலியை எப்படி லீட் பண்ணணும், எந்த இடத்துல எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நான் இவர்கிட்ட நிறைய இடத்துல நான் கத்துக்கிட்டு இருக்கேன். நானே இவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், சார் நான் என்னுடைய வழி கரெக்டா இருக்கா, நான் ஏதாவது எந்த இடத்துலாவது ட்ராக் மாறினா என்ன நீங்க சொல்லுங்க அப்படின்னு நான் இவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இது ஒரு கிரேட் பர்சன் மிஸ்டர் ராஜகோபால் சார் நான் இன்வைட் பண்றேன். வெல்கம் சார். தேங்க்யூ. குட் மார்னிங் டு ஆல். குட் மார்னிங் சார். சார் நான் ராஜகோபால் பேசுறேன். இப்போ எனக்கு ஒரு மிஸ்டர் சிவராமன் எனக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்காரு. அந்த நான் பேசும்போது நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். என்ன டாபிக் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஈஸியாக பண்ண முடியும். மோஸ்ட்லி அந்த டாபிக் ரிலேட்டட் இது செய்திகளும் உங்களுக்கு சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். டு ஸ்டார்ட் வித், எனக்கு கொஞ்சம் நடுவில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் வரும். அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ளீஸ். இப்போ ஒருத்தராக இருக்கும்போது, ஒரு மனுஷன் இருக்கும்போது அவனோட எந்த காரியமும் செய்ய முடியாது, எந்த டாஸ்க்கும் அச்சீவ் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய கொள்கை. அது ஒருத்தராக இருக்கும்போது அவனுக்கு யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும். அவங்க ஒய்ஃபோ இல்லை அவங்க பிரதர்ஸோ பேரண்ட்ஸோ எல்லாம் இருந்தால் தான் எதுவுமே பண்ண முடியும். சிங்கிள் ஹியூமன் பீயிங்காக இந்த உலகத்தில் எதுவுமே அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஈவன் ஒரு சாப்பிடணுன்னா கூட நீங்கள் தான் சாப்பிட முடியும். பட் அதுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் ஆள் இருக்கணும். நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ 2 பேரும் சேர்ந்து பண்ணதில் குக் பண்ணி சாப்பிட முடியும். ஈவன் ஃபார் தட் த பேசிக் திங். நம்ம ஏதாவது இது பண்ணணும்னா ஒரே தடவை பண்ண முடியாது. இட்ஸ் ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். ஸோ இங்கே தான் வருது நம்மளுக்கு ஒரு துணைங்கிறது. அதை ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் எந்த வடிவமாக இருந்தாலும் சரி, உங்கள் பார்ட்னராக இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம், உங்கள் பிரதர்ஸாக இருக்கலாம், சிஸ்டர்ஸாக இருக்கலாம். எல்லாரும் சேரும்போது தான் அந்த ஒரு ஒரு டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். எனி டாஸ்க் ஃபார் தட் மேட்டர் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு குளிக்கணும்னு போகிறீங்கன்னா பாத்ரூமில் தண்ணி வரணும். தண்ணி வர்றதுக்கு எக்ஸ்டர்னலாக ஒருத்தர் ரெடி பண்ணால் தான் உங்களுக்கு தண்ணி வரும். எக்ஸ்டர்னலாக ஆனால் அதுக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுக்கறதுக்கு அவருடைய ஹெல்ப் எடுத்து தான் ஆகணும். சிம்பிள் இதை நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பண்ணணும். ஸோ ரிலேஷன்ஷிப் ஃபார் எனி டாஸ்க் இஸ் இம்பார்ட்டண்ட். அது இல்லாமல் எதுவுமே முடியாது நம்மளால். அதுதான் எப்படி ரிலேஷன்ஷிப்பை நம்ம பேசிக்காக எப்படி நம்ம ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் இஸ் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து அக்செப்ட் பண்ணுற ஆளாக இருக்கணும். அக்செப்ட் பண்ணணும் ஒருத்தரை வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட்னா என்னென்னா, ஒருத்தரை பார்த்த உடனே நீங்கள் ஒரு மனசில் ஒருத்தர் நிர்ணயம் பண்ணுறீங்க. அதாவது அவரை தோற்றத்தை வச்சோ இல்லை அவர் பேசுகிறத வச்சோ அவருக்கு செய்கையை வச்சோ நீங்கள் ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. இவர் இப்படி தான், சிவராமன் இப்படி தான் பண்ணுவார், இல்லை சிவகுமார் இப்படி தான் பண்ணுவார், டாக்டர் ஜெயக்குமார் இப்படி தான் பேசுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா? அதை வச்சுன்னா நம்ம அவரை அப்ரோச் பண்ணுறோம். இங்கே தான் ரிலேஷன்ஷிப் பில்டறதுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஃபர்ஸ்ட்லேயே சிவராமன் பார்த்த உடனே நம்ம அந்த இம்ப்ரெஷன் நல்ல இம்ப்ரெஷன் நல்லங்கிறதுக்கு வேர்டுக்கு நான் மீனிங் சொல்கிறேன். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவர் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக யூ வில் பி இம்ப்ரெஸ்ட் பை சிவராமன். ஸோ இங்கே ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகுது. சிவராமன் கிட்டே போனால் இந்த வேலை நடக்கும், மிஸ்டர் சிவராமன் கிட்டே போனால் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு தெரியாமல் நம்மக்கிட்ட வந்துடுது. அப்போது எவ்ரி டைம் இப்போ சிவராமன் சிவகுமார் யாரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணம் வந்த உடனே அவரோட போய் பேசுறதுக்கு நம்ம விருப்பப்படுவோம். இதுதான் பேசிக் திங் ரிலேஷன்ஷிப்புக்கு. இதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது இல்லையா? நான் ஜட்ஜ்மெண்ட் சொன்னேன் இல்லையா?
ஒருத்தரை பற்றி அவர் தோற்றத்தை வச்சோ ஒரு நடவடிக்கை வச்சோ அவர் வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நீங்கள் அவர்கிட்ட போகிறது வந்து ரொம்ப வெரி ரேர். எதுக்காவது பிஸ்னஸ் சைக்காக போய் ஏதோ பேசிட்டு வந்துடுவீங்க. இதுதான் டிஃபரன்ஸ். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்கோ ஒருத்தர் மேலே. அதனால தான் சொல்கிறது, இப்போ ஓல்டன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா உங்ககிட்ட தானாக சேஞ்ச் வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம சேஞ்ச் எங்கே உள்ள மட்டும் இல்லை, வெளியிலையும் இந்த சேஞ்ச் தெரியும் எல்லாருக்கும். சார் பிரைட்டாக இருக்கீங்க சார், நீங்கள் இன்னைக்கு இப்படி ஆக்டிவாக இருக்கீங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நான் ஓல்டன் ப்ராடக்ட் சாப்பிட்றேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது உண்மை. சரி, அந்த ஈர்ப்பு தன்மை அதை பார்த்தோன்னே இந்த சேஞ்சை புரிஞ்சுக்கிறது இருக்கு இல்லையா? இங்கே தான் பேசிக் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. இது வந்து ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கோட நம்ம பழகும்போது அவங்க குணாதிசயங்களை வந்து நம்ம ஈர்த்தோம்னா டெஃபினட்டாக நம்ம வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் எல்லாரோடையும் பில்ட் பண்ண முடியும். சரி, இந்த உலகத்தில் வந்து யாருமே நல்லவங்க இல்லை, யாருமே கெட்டவங்க இல்லை. அது உங்கள் பார்வையில் தான் இருக்குது. நல்லது கெட்டதுங்கிறது உங்கள் பார்வை தான். ஒருத்தர் வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அவர் நல்லது பண்ணுறான்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா அவர் ஏதோ தப்பாக பண்ணுறான்னு நீங்கள் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த தப்பாக பண்ணுறான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அவருடைய இதில் ஆங்கிளில் பார்த்தாலும் அவர் ரைட்டாக பண்ணுறாரு. நீங்கள் அவருடைய அவர்கிட்ட உள்ளே போயிடுங்க. அவர் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் நினைக்கிற ரைட்டு கூட தப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும், தப்பு கூட ரைட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு தோணும். சரி, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது அதனால தான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஒருத்தர் பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு தோணுது இல்லையா? அதுதான் லைஃப் லாங் அப்படி தான் இருக்கும் அந்த எண்ணம் தான். சில பேர் பார்த்த உடனே பிடிக்கலன்னா அவருக்கு என்னதான் நிஜமாவே நல்லது பண்ணாலும் கூட உங்களுக்கு அவ்வளோ ஈர்ப்பு வராது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிலேஷன்ஷிப்பில் ஃபஸ்ட்டு நம்ம பேசுகிறோம், பழகுறோம் எல்லாம். இப்போ உங்களுக்கு வந்து அவர் சொல்கிறதும் எடுத்துக்கணும், நம்ம அவர் சொல்கிறது நம்ம எடுத்துக்கணும். ரைட்டாக சொன்னால் உங்களுக்கு பொறுத்தவரை ரைட்டு தப்புங்கிறது வந்து நம்ம பார்வையில் தான் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ திருடன் இருக்கான், திருடுறான், உடனே கெட்டவன் நம்ம சொல்கிறோம். அது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அதுதான் எல்லாருக்கும். ஒரு திருடனோ கொலைகாரனோ ஒரு ஏதோ ட்ரபிள் பண்ணுற சமூகத்துக்கு இது கேடு விளைவிப்பான்லாம் எதுன்னு உங்கள் ஆங்கிளில் நீங்கள் பார்க்குறீங்க. அவனுடைய ஆங்கிளில் பாருங்களேன். அவனுடைய ஆங்கிளில் அவன் சொல்கிற அவன் தொழில் சார், திருடுறதுங்கிறது அவரது தொழில். ஆனாலும் வந்து அவன் அது நல்லதுன்னு நினச்சிப்பாங்க. அந்த நல்லதுங்கிறது இன்னொருத்தருக்கு ஒரு கெடுதல் வெளியும் போது தான் அப்போ கூட அவன் புரிஞ்சிக்க மாட்டான், வெளியில் இருக்கவங்க புரிஞ்சுப்பாங்க. சரி, இவனால் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, இவன் திருடினாலாவது இந்த குடும்பம் கஷ்டப்படுது அப்படின்னா அப்படி தான் அவன். ஆனாலும் அவங்ககிட்ட நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து கொஞ்சம் இதாக வச்சுப்போம், அவ்வளோதான். வச்சுக்கவே மாட்டோம், அப்படிதான் இருக்குது. இப்போ நம்ம எண்ணத்தில் அவன் பண்ணுற தப்பு, நம்ம எண்ணத்தில் அவன் பண்ணுறது ரைட்டு. தெரிஞ்சுனோ இது தப்பு ரைட்டு இருந்தால் தான் உலகம் இயங்கும் சார். கடவுள் எதுக்கு அவனை படிச்சிருக்காரு? உங்களுக்கு ஒரு படிப்பினை வரணும். சரி, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தோணணும் இல்லையா? அவனை கடவுள் தண்டிக்கலையான்னு கேட்க முடியாது. அது அவர் பார்த்துப்பாரு. இட்ஸ் இஸ் டியூட்டி. கடவுளுடைய டியூட்டி அது. அவன் திருத்துறது, கரெக்ட் பண்ணுறது, பனிஷ் பண்ணுறது அவங்களது. நீங்கள் இல்லை. நீங்கள் வந்து இங்கே போலீஸ் இருக்காங்களேன்னு கேட்பீங்க. போலீஸ் அவருக்கு பாதுகாப்பு, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இருக்காங்க அவன்கிட்டேருந்து, அவ்வளோதான். அவங்க என்னதான் பனிஷ் பண்ணாலும் அவன் வெளியில் விட்டாலும் மறுபடியும் அது பண்ணுவான். அவன் அவனுடைய நேச்சர் தான். இதனால் வந்து உலகத்தில் நல்லது இருக்கும் கெட்டது, நல்லது கெட்டது இல்லைன்னா லைஃப் இல்லை சார். யார் இப்போ உங்களை பொறுத்தையும் அப்படிதான், இன்னொருத்தர் பொறுத்தவரையும் அதுதான். நல்லது கெட்டது, அதாவது தப்பு ரைட்டு எப்படி வேணால் வச்சுக்கோங்க. உங்கள் பார்வையில் உங்கள் எண்ணத்தில் அவர் தப்புன்னு நினைக்கிறீங்க, அவர் பண்ணுறது. அவர் பார்வையில் அது கரெக்டுன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி இது இருக்கும். இது கடவுள் வந்து இஸ் எ கிரியேட்டர். அவர் தான் கிரியேட் பண்ண முடியும், மற்றவங்க எல்லாம் அதை அனுபவிக்க முடியும். அந்த கிரியேஷனை ரிலேஷன்ஷிப் எல்லாம் கொள்ள முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஒருத்தர் வந்து நான் ஒருத்தர் கொண்டு உங்கள் முன்னாடி நிறுத்தி அவரோட ரிலேஷன்ஷிப் இது பண்ணுங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ரீசன் இல்லாமல் நம்ம ஒருத்தரை பார்க்க மாட்டோம் சார். இப்போதைக்கு என்னுடைய பொறுத்தவரை, என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய இது வாட் யூ கால் தட், என்னுடைய மனதில் தோன்றது நான் சொல்கிறேன். இந்த இப்போதைக்கு நம்ம ஓல்டன் மட்டும் எடுத்துக்கலாம். ஓல்டனில் இருக்கிற எல்லா லீடர்ஸும் ஏதோ ஒரு சமயத்தில் நம்மளோட கனெக்டாக இருக்காங்க சார், ஏதோ ஒரு ஜென்மத்தில்.
அப்படிதான் வரும். சரி, அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா, மேபி அந்த ஜென்மத்தில் நான் தப்பா பண்ணியிருப்பேன் ஏதாவது, அது கரெக்ட் பண்ணுறதுக்காக அனுப்பியிருப்பேன் கடவுள். கரெக்ட் பண்ணுறதுலாம் கடவுள் தான். த்ரூ சம்படி இட் இஸ் ஹேப்பனிங். எல்லாமே மைனஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் இருந்தால் தான் நீங்கள் உலகம் இயங்க முடியும். அப்போ தானே இவன் பண்ணுறது பண்ணக்கூடாதுன்னு தெரியறதுக்காக ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? இவன் பண்ணுற ஆக்டிவிட்டி தப்புங்கிறது சொல்கிறதுக்காக இன்னொருத்தர் இருக்கணும். இவங்க நல்லது பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். அதனால வந்து இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு இதில் எடுத்தாரா எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிலாம் பேசுகிறோம். அது ரெண்டும் சேர்ந்தா தான் சார் பண்ண முடியும். எதுவுமே கசப்பு இருந்தால் தான் உங்களுக்கு இனிப்பை பற்றி தெரியும், இனிப்பு இருந்தால் தான் கசப்பை பற்றி தெரியும். சிம்பிள் எக்ஸாம்பிள் இது. அதனால் ஒருத்தர் எதுவும் பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி நம்ம அது பண்ணுறோம், எல்லாருமே பண்ணுறோம், இன்க்ளூடிங் மீ, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பண்ணுறோம். இது வந்து அது நடக்கும் சார், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம வந்து இதாக நல்லது கெட்டது பார்த்து இது பண்ணுறது. என்ன நல்லது பண்ணாலும் ஒரு கடவுள் வந்து ஒருத்தர் வந்து சாரி கடவுள்னு சொல்கிறேன், பிரபஞ்சம்னு சொல்லிக்கலாம். யாருக்காவது கடவுள்னு பிடிக்கல, நான் அதுக்காக சொல்கிறேன். எல்லாமே பிளான் பண்ண அவர் பிளானிங் மாதிரி யாரும் பண்ண முடியாது. எல்லாரையும் ஒவ்வொரு இடத்துல வச்சு ஏதோ ஒரு செய்கைக்காக தான் ஒரு மனிதனை ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி படைச்சிருக்காரு. மேபி இன்னைக்கு ஒரு 10,000 ரூபா உங்களுக்கு கிடைக்கலாம். இது எதனால கிடைக்கலாம்னு ஏதோ ஒரு நாட்டில் எவனோ ஒருத்தன் அந்த 10,000 ரூபா அங்கேதான் பறிச்சிருப்பார் கடவுள். பறிச்சு உங்களுக்கு வருது. என்ன லிங்க்னு கடவுளுக்கு தான் தெரியும் சார். ஏதாவது இழந்தாதான் அடைய முடியும் சார், கண்டிப்பா. அது அது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். நீங்கள் ஒரு பைசா 10 ரூபா கொடுத்தா தான் ஒரு இது கொடுப்பாங்க, மருந்து கொடுப்பாங்க கடையில். நீங்கள் பணத்தை இழக்கிறீங்கன்னா எதுக்கோ ஒரு இதுக்காக உங்களுக்கு அது வேற வரத்துக்கு அதுதான் வழி. சரி, இது பேசிக் திங் எல்லாருக்கும் தெரியும். அதான் மறுபடியும் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி கவலை, ஐயோ இந்த பணம் போயிடுச்சேன்னு நினைக்காதீங்க. போயிடுச்சா இப்போ உங்கள்கிட்ட ஒரு பணம் வெளியில் போச்சுன்னாவே ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது. இது இந்த மாதிரி நடக்கணும்னு இருக்குது, அதை சேஞ்ச் பண்ண முடியாது. மேபி நீங்கள் எதாவது பண்ணியிருப்பீங்க அந்த காலத்தில் எப்போவாது, இந்த இதுலேயே இருக்கும். அதனால் ஒரு அது சால்வ் பண்ணிட்டீங்க, அப்படி தான் கிடக்கும். சரியா? ரிலேஷன்ஷிப் மறுபடியும் வந்துடுறேன். ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட். வந்து நம்ம எல்லாருமே லீடர்ஸுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும். அது இருக்கு எல்லாருக்கும், அது சரியாக பயன்படுத்தலை. அதாவது நீங்கள் சொல்கிறதோ ஒரு சிங்கர் எடுத்துக்கோ, ஒரு நல்ல பாட்டு பாடுறாங்க யாரோ, அவங்க பாட்டு பாடும்போது உங்களுக்கு வந்து பாத்துல ஃபுல்லாக இன்வால்வ் ஆகும்போது உங்களுக்கு அறியாமல் கண்ணீர் வருது இல்லையா? அதுதான் எமோஷ்னல். இது எமோஷ்னலாக இன்வால்வ் ஆயிருக்காங்க, அந்த பாட்டுலேயே ஊறி போயிட்டாங்க. அதனால் அதனுடைய எஃபெக்ட் வந்து உங்கள் கண்ணில் தண்ணியாக வருது. உண்மை. இதே மாதிரி ஒரு ஆனந்தமாக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கீங்க, உங்கள் பேரை வந்து ரொம்ப நல்லா இது பண்ணிட்டான், உங்கள் பையன் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டான், அப்போ கூட ஒரு சின்ன அழுக மாதிரி வரும். அது ஹாப்பினஸில் வருது, அது எமோஷ்னலாக அட்டாச். எமோஷ்னலாக அட்டாச் ஆனால் தான் ஒரு லீடராக இருக்கிறது ரொம்ப ஈஸி. அதாவது உங்ககிட்ட இருக்கிற அதர் லீடர்ஸோட பழகிறது, இதுவும் ரிலேஷன்ஷிப்பில் தான் வருது. எப்படி அது எமோஷ்னலாக அட்டாச் பண்ணிக்கோங்க சார். நீங்கள் அது பண்ணோன்னா ரொம்ப லீடருக்கு வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு இது குணம். அது இருக்கும் லீடர், அப்போ தான் லீடராக வர முடியும் கண்டிப்பாக. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அட்டாச் ஆகிருப்பீங்க. அது எமோஷ்னலாக இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக உங்கள் வேலை வாட் எவர் டாஸ்க் அதுக்கு பர்ஃபெக்டாக முடியும். அந்த கோஆப்ரேஷன் வரும். இந்த மாதிரி எல்லாரோடையும் நம்ம லீடர் வந்து எல்லாரோடையும் இந்த மாதிரி எமோஷ்னலாக அட்டாச் ஆகிறது ஒரு திறமை சார். லீடருக்கு வெரி இம்பார்ட்டன்ட் திறமை. அது இம்பார்ட்டன்ட். அது வீட்லேயே வருது சார். உங்களுக்கு வீட்லேயே நீங்கள் பேரண்டாக இருக்கீங்க, நீங்கள் லீடர், வீட்டுக்கு லீடர் நீங்கள் தான், உங்கள் மிஸ்ஸஸும் லீடர் தான், எல்லாமே. அது வந்து நம்ம வந்து பசங்களோட நம்ம பண்ணுறோம் இல்லையா, கொஞ்சம் எமோஷ்னலாக அட்டாச்சு. பிகாஸ் நம்ம பசங்க, நம்ம பெற்ற பசங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரும். அது எமோஷ்னலாக. பட் அது லவ்வான்னு கேட்குறீங்களா? இல்லை. லவ் வந்து டிஃபரெண்ட். லவ் வந்து நம்ம லவ்னா என்னன்னு சொல்லுவோம். இது ஓப்பன் ஆடியன்ஸாக தான் நான் கொஸ்டின் கேட்பேன் எல்லாரையும். லவ்னா என்னன்னு என்ன புரிஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. லவ் இஸ் எ டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட். அதாவது ஒரு விரும்புதல், ஆனால் அது தொடர்ச்சியாக இருக்காது, போய்டும். அவரை பார்க்கும்போது அந்த அன்புங்கிறது அது பார்க்கும்போது தான் வரும். ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது வர்றது, இமீடியட்டாக வர்றது ஒரு அன்பு. அன்பு எதனால் வேணால் வரலாம். அவங்க தோற்றத்தினால, அவங்க நடவடிக்கை, அவங்க செயல்கள், அவங்க ரொம்ப நல்லா வேலை செய்கிறாரு, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் லவ் வரலாம். பட் டிட்டாச் அட்டாச்மெண்ட் சொன்னேன்.
அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதோட அந்த லவ் வருது இல்லையா, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அதாவது இந்த லவ் இப்போ ஒரு டீனேஜ் லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அந்த பொண்ணோ பையனோ நீங்கள் பார்க்கும்போது உங்கள் எண்ணத்தில் அவர் வந்து நல்லா இல்லையே, நல்லா படிக்கலையே, நல்லா இது பண்ணலையே, பட் தேர் எமோஷனலி அட்டாச், லவ் வந்துடுச்சு. அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். அதனால தான் நிறைய பேர் லவ் பண்ணி பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது ஏதோ ஒரு ரீசன். அது இந்த லவ்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். இது வந்து நீங்கள் அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு இது பண்ணி ஹெல்ப் பண்ணி அதுங்கிறதுலாம் கிடையாது. இது பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு வருது இல்லையா, அதுதான் லவ். அவங்க எப்போ வேணுமோ நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம், வந்துடலாம், அவ்வளோதான். நம்ம பசங்கள்லாம் கூட நம்ம பிள்ளைங்களுக்கு இருக்கிறது கூட அட்டாச்மெண்ட் தான், லவ் கிடையாது. நம்ம சொல்கிறோம் என் பையனை ரொம்ப லவ் பண்ணுறேன், என் பொண்ணை ரொம்ப லவ் பண்ணுறேன்னா அது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு பாசம் தான் லவ். அவங்ககிட்டேருந்து ஏதாவது ஆகணும் அப்படின்னு நினச்சி போறீங்கன்னா அது லவ் கிடையாது. நீங்கள் காட்டுற பாசத்துக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இந்த பையன் உடனே உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவான், வேலைக்கு போய் சம்பாதிச்சான்னு கொண்டு வந்து கொடுப்பான், அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் இருக்காங்க. மோஸ்ட்லி, நாட் 100%, 95%. யாரையுமே இப்போ பசங்களை வந்து அவங்க போகிற லைன்லேயே விடுங்க நீங்கள், அது லவ் தான். அவனை பற்றி நீங்கள் கவலைப்படலை, பட் கவலைப்படணும், அதுவும் இருக்குது. கவலைப்படல நீங்கள், ஒரு பையன் அவன் வழியிலே போகிறானே அதில் ஏதாவது இதாகிடுமோ அப்படின்லாம் தோணும். ஏன் அது தோணுதுன்னா ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது, அது லவ் கிடையாது. உடனே உங்கள் சொல்கிற மாதிரி கேட்டாவே அவன் லவ்னு சொல்கிறீங்களா, அதுவும் கிடையாது. உங்கள் எதிர்பார்ப்போடு பண்ணுறீங்க. ஸோ இந்த இந்த டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேணும். உங்கள் லீடர்ஸோட இது ஒரு டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அந்த ஈர்ப்பு தன்மை வந்து இருக்கணும், ஆனால் இருக்கக்கூடாது. நம்ம சினிமாவில் ஒரு வசனம் வருமே, அது மாதிரி இல்லை. அதுதான் நம்ம கடவுள் வந்து நம்மளோட வச்சிருக்காரு. கடவுள் எல்லாரோடையும் அவர் கூடயும் போய் லவ் பண்ணி எல்லாம் பண்ணலாம். கடவுள் அவைலபிள் ஃபார் யூ, பிரபஞ்சம் இஸ் அவைலபிள். நீங்கள் அதுலேருந்து என்ன இதெல்லாம் எடுத்துக்கிறீங்களோ, ஹெல்ப் எடுத்துக்கிறீங்களோ அதான் சொல்கிறோம் இல்லையா. அவைலபிள். நீங்கள் என்ன எடுக்கிறீங்க, உங்கள் கெப்பாசிட்டிக்கு என்ன எடுக்கிறோம், எனக்கு பணம் வேணும், நல்ல புத்தி வேணும், ஞானம் வேணும், அது எல்லாமே எடுத்துக்கிறீங்க. பட் கடவுள் உங்களோட மட்டும் வரலையே. கடவுள் எனக்கு பொதுவாக தான் இருக்காரு. அதுதான் லவ். இந்த லவ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. லவ்ங்கிறது நம்ம பண்ணுறது எல்லாமே வெறும் அட்டாச்மெண்ட் தான். லவ்ங்கிறது அவங்கள அக்செப்ட் பண்ணி ஜட்ஜ் பண்ணாமல் அவங்க வழியிலே விடுறது. அதுதான். ரோட்டில் ஒருத்தன் படுத்து கிடக்கிறான், குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறான், இல்லை அடிபட்டு கிடக்கிறான் ஒருத்தன். அவன் வந்து அவனை பார்த்த உடனே உங்களுக்கு ஒன்று தோணுது இல்லையா, இவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது இல்லையா, அது லவ்னால வரது தான். அதுதான் காடோட இது. இது உடனே அவருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, பண்ணிவிட்டு அவரை சரி பண்ணுவீங்க. இன்னொரு நாள் வந்து அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ். அப்போ உங்களுக்கு தோணும், ஐயோ இவனை அட்டன் பண்ணோன்னா போலீஸ் வந்து இது பண்ணுவாங்க, இவனை ஹெல்ப் பண்ணக்கூடாது, யாராவது பண்ணிக்கிட்டு போவீங்க. அதுவும் கடவுளுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான், இந்த ஃபர்ஸ்ட் தாட். ஸோ அப்போ வந்து இந்த சமயத்தில் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணால் உங்களுக்கு அதனால் விளைவுகள் வேறு மாதிரி இருக்கலாமும் இருக்கும். ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு தாட், ஃபஸ்ட்டு ஒருத்தர் பார்த்தோன்னே என்ன நடக்குதோ அதுதான் சார் பண்ணணுங்க. தட் இஸ் உங்கள் ஹார்ட்லேருந்து வர்ற மெசேஜ். அது சப்சிக்வெண்ட்டாக வர்றதெல்லாம் இப்படி பண்ணால் அப்படி அவங்கிறதெல்லாம் உங்களுடைய ஃபர்தர் மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அதனால் ஜாகிரதையாக இருக்கணும். நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கடவுள் சொல்லி தான் நீங்கள் பண்ணுறீங்க. அது அந்த தாட் வந்து தான் பண்ணுறீங்க, அது புரிஞ்சுக்கணும். இது எல்லா விதத்துலையும் அப்ளை ஆகும். இந்த இது வந்து எல்லா இதுலேயும் அப்ளை ஆகும். அதனால் அதை பார்த்து பண்ணணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிஸ்னஸ் என்ன சார், ஒருத்தர் இருந்தால் பண்ண முடியாது. நான் கூட்டமாக சேர்ந்தால், கூட்டம் இந்த சென்ஸ் ஒரு அசோசியேஷன் இருந்தால் தான் நம்ம எந்த இதையும் சாதிக்க முடியும். அதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப். நம்ம நல்லா இருக்கும், ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தால் தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அப்புறம் வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் நல்லா இருந்தால் தான் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் என்னென்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க, ஒரு பெரிய உங்கள் லெவல் வர போகிறீங்க இதில், இல்லை ஒரு நிறைய பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்கிறத பொறுத்தவரை நீங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லா மெயின்டைன் பண்ணாதான் நீங்கள் வறுமையிலேருந்து வெளியே வர முடியும். See, when you relate to somebody, அந்த ஆள் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார்.
அந்த ஆள் ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கு. அந்த ரிலேஷன்ஷிப் தனியாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ரிலேஷன்ஷிப் நல்லா மெயின்டைன் பண்ணாதான் பண்ண முடியும். வறுமைக்கு இல்லை பண பற்றாக்குறைக்கு காரணமே ரிலேஷன்ஷிப் தான். இந்த பர்டிகுலர் இந்த இதை வந்து நான் வந்து எங்களுடைய குருவால் நான் வந்து எனக்கு வந்தது இது. அதை நான் கூடிய அளவுக்கு நான் பண்ணுறேன். ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணால் தான் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். யார்கிட்ட வேணால் ரிலேஷன்ஷிப், உங்கள் வீட்லேயே உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் நல்லா இருந்தால் தான் எதுவுமே சார். நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, ஏதோ ஒரு லோன் அப்ளை பண்ணுறீங்க பேங்க்குக்கு போய். இப்போ திடீர்னு ஒரு பேங்க்குக்கு போய் எனக்கு லோன் கொடுன்னு கேட்டால் கொடுப்பானா? தெரியல. அதுக்கு நீங்கள் வந்து அடிக்கடி பேங்க்குக்கு போய் மற்ற வேலைகளை பார்க்கும்போது ஒருத்தர் மேனேஜரோ ஒரு ரிலேட் பண்ணிக்கணும். அப்பப்போ பேசி இது பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு ஒரு தேவை வரும்போது நம்ம பேங்க்குக்கு போகிறோம். போய் அவரை பார்த்தோன்னா ஹலோ சார் எப்படி சொல்லு, ஒன்றும் இல்லை குட் மார்னிங் சொன்னவே போதும் சார். நம்ம குட் மார்னிங் மெசேஜ் எல்லாரும் அனுப்புகிறாங்க. அது வந்து எதுக்கு? த ரிலேஷன், சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் ரிலேட்டிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். அதுதான் மார்னிங் இப்படி அவங்களும் ரிப்ளை பண்ணுவாங்க. இது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். அந்த மெசேஜ் அனுப்புவாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு போகும். இதனால தான் ரிலேஷன்ஷிப். அப்போ பேங்க் மேனேஜர் இருந்தாருன்னா அவர் இன்னுங்க பரவாயில்ல இவர் தெரியும் அடிக்கடி வர்றாரு நம்மளை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணுவார். அதுவும் அவர் வந்து கரெக்டாக பண்ணணும். நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் எனக்கு லோன் கொடு அப்படின்ட்டு நீங்கள் ப்ராசஸில் இதாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். உங்கள் அப்ளிகேஷனும் ஏதோ என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் வைக்கணும். சார் இது ஒரு டாக்குமெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணி லோன் கொடுங்கன்னா கரெக்ட் இல்லை, கொடுக்க மாட்டார் அவர். ஆனால் அந்த மனுஷன் எப்படி இருக்காரோ தெரியல, இவருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன வேணால் நடக்கும் இங்கே. அதனால் அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண உங்களுக்கு வந்து பணப்பற்றாக்குறைக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் தான். அது செட்ரைட் பண்ணாவே உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் பணம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பணத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு வழியில் ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெசேஜ். இது வந்து நான் ப்ராக்டிக்கலும் பார்த்துட்டேன் இதை. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு 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 ரோட் எப்படி அவரை உற்சாகப்படுத்தணும்னு தெரியணும். அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் உற்சாகமாக இருக்கணும். நீங்கள் உற்சாகமாக இருந்தால் தான் இன்னொருத்தரை நீங்கள் உங்களை பார்த்து அவரே உற்சாகம் ஆகிடுவாங்க. அந்த ஒரு குவாலிட்டி வந்து லீடர்கிட்ட இருக்கணும், எல்லார்கிட்டையும் இருக்கணும். உற்சாகமான காலை வணக்கம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த சொல்கிறவர் வந்து உற்சாகமாக இருக்கார். அதனால தான் எல்லாருக்கும் அது ரிப்ளை பண்ணுறாங்க இல்லையா. இது சிம்பிள் லாஜிக். இது அந்த மாதிரி இருந்தால் லீடர்ஷிப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஒரு தடவை, லீடர்ஸ் வந்து நல்ல அப்சர்வர்ஸாக இருக்கணும், லிசன் பண்ணுறவங்களா இருக்கணும். நீங்கள் சொல்கிற உடனே இதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் எதோ சொல்கிறீங்கன்னா உடனே நம்ம பண்ணுறோம், எல்லாருமே பண்ணுறோம், அது வீட்டில் எல்லாம் பண்ணுறோம். அது வந்து லிசன் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு தான். இப்போ அவர் டாபிக் ஆரம்பிச்சோடனே, இப்போ ஒரு சினிமா இதில் டிவியில் ஒரு சரி ஏதோ ப்ரோக்ராம் வந்ததுன்னா அவங்க ஏதோ கண்டுபிடிக்கணும்னா உடனே ஃபஸ்ட்டு வார்த்தை ஆரம்பிச்சோடனே ஏதோ சொல்லிடுறாங்க, தப்பாக போயிடுது. ஸோ அதனால் இட்ஸ் ஆல்வேஸ் நல்ல லிசன் பண்ணும், நல்ல அப்சர்வேஷன் குவாலிட்டிஸ் லீடருக்கு இருக்கணும். இதை மஸ்ட். இந்த அப்சர்வேஷன் குவாலிட்டி எதுக்கு பண்ணுன்னா, ஏதோ ஒரு நண்பர் உங்கள் டீமில் இருக்கிறவர் அவர் வந்து ஒரு தப்பான வழியில் போகிறது, ஏதோ இது பண்ணால் ஒரு பெனிஃபிட் வராது, அதை பண்ணிட்டு இருந்தாருன்னா அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது தெரியும். அப்போ போய் அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எப்போவுமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கணும், நிறைய பேசாமல் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கணும். பட் இன்னொருத்தர் பேசும்போது அதை நல்லா கேட்கணும், உள்வாங்கிட்டு தான் நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. உடனே ரியாக்ட் பண்ணால் நம்ம வந்து லீடர் வந்து இப்படி பண்ணால் இந்த ஹேபிட் எல்லாருக்குமே வரும். நீங்கள் பேசும்போது அவர் ரியாக்ட் பண்ணுவார். சரி, இது வந்து அப்படியே போகும். இது ரியாக்ட் பண்ணாமல் இருங்க. இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான், ப்ராக்டிஸ் பண்ணலாம். லிசன் பண்ணால் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் வரும். அது சில இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்கும், சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அந்த உங்கள் ஆக்டிவிட்டிக்கு ஃபேவரபுளாக இருக்காது தான். அதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணுறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதுதான் இது வந்து என்ன பண்ணலாம்னா, அது அஃப்கோர்ஸ் நம்ம மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம அதை இதனாலேயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். இது என்ன பண்ண ரிலேஷன்ஷிப், அவங்க ஒரு கம்பெனியோட ஹெட்டாக இருக்கீங்க, ஏதோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது டு ரீட்டைன் எம்ப்ளாயீஸ், அதாவது அவங்கள வந்து இந்த அந்த பதவியிலையோ அந்த பொறுப்புலையோ வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிலேஷன்ஷிப் பண்ணிங்கன்னா. அப்போ உங்களுக்கு தான் அல்டிமேட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு தான் வரும். அதாவது அந்த கம்பெனியோட ஓனருக்கோ லீடர் யாருக்கோ வரும். அதுதான் இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனில் எனக்கு கீழே 160 பேர் இருந்தாங்க. 160 பேர் நான் ஒர்க் பண்ணலாம்.
நான் வந்து ஆயில் அண்ட் கேஸில் ஒர்க் பண்ணேன், ஆஃப் ஷோரில் இருந்திருக்கேன், ஆன்ஷோர். இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க மொத்தமாக ஒரு 160 பேர். இதில் ஒரு ஷிஃப்ட் ஒரு ஒரு பாகத்தில் 80 பேர் இருப்பாங்க. சரி, இந்த 80 பேருக்கும் நாம் வந்து ஒர்க் அலாட் பண்ணணும், எல்லாம் ஒழுங்காக பண்ணுறோன்னு பார்க்கணும், கைட் பண்ணணும், எல்லாமே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருந்தது. இதெல்லாம் பண்ணுறோம் நம்ம. ஒரு வருஷம் வேலை செய்கிறோம். ஒரு வருஷம் கடைசியில் இந்த எவாலுவேஷன் வரும். ஒவ்வொருத்தர் பற்றியும் நம்ம வந்து எவாலுவேஷன், இவர் நல்லா வேலை செஞ்சாரு, இந்த அளவுக்கு பண்ணாரு, நான் கொடுத்த டாஸ்க்கை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். அந்த வேல்யூ பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு சேலரி இன்க்ரீஸு இன்க்ரிமெண்ட்லாம் கொடுப்பாங்க. இது பயங்கரமான பொறுப்பு. இது வந்து நம்ம வந்து இது எப்படி பண்ண முடியும்? நம்ம அப்சர்வ் பண்ணணும், எல்லாரையும் எப்படி பண்ணுறாங்க என்னன்னு பண்ணணும், எங்கெல்லாம் அவங்க தப்பு பண்ணுறாங்க. தப்புன்னு நான் சொல்லலை, ஏதோ ஒரு சரியாக ஃபாலோ பண்ணல அந்த ப்ரொசீஜரை அப்படிங்கிறது பண்ணணும். எத்தனை பேர் எத்தனை தடவை அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஒரு டாஸ்க்கை, எத்தனை பேர் டிசிப்ளின்டாக இருக்காங்க, இதெல்லாம் நிறைய எப்படி சேஃபாக ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 10 குவாலிட்டிஸ் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த 10 ஹெட்டிங்கில் அவங்களுக்கு மார்க் போடணும். நாங்கள் ஒரு 160 பேருக்கு மார்க் போடணும்னா வச்சுக்கோங்க, எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ நம்ம ஒர்க் பண்ணணும் அதில். அதாவது மனதளவில் யாரையும் நம்ம வந்து நம்மளுக்கு என்ன, யாரையும் நம்ம வந்து பனிஷ் பண்ணக்கூடாது, எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதுதான். ஆனால் கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 5% பீப்புள் வந்து லோயஸ்ட் போட்டு அவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இல்லாமல் பண்ணணும், அது மாதிரி நீங்கள் பண்ணணும்னு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. எப்படிலாம் பண்ணுவீங்க நீங்கள்? உங்களால் முடியுமா? 5% வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் எல்லாம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். இதில் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நான் இன்டர்வியூ பண்ணணும். இந்த இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க நான் இது கொடுத்துருக்கேன், இந்த மாதத்துக்குள்ள நீ பண்ணணும், கோல் செட் பண்ணியிருக்கேன், இது நீ இவ்வளோ பண்ணியிருக்கேன், இவ்வளோ தான் பண்ணல, இதனால் நான் வந்து உனக்கு வந்து இந்த மாதிரி வேல்யூவேஷன் கொடுக்குறேன், உங்களுடைய மார்க் வந்து 8 10க்கு அப்படிங்கிறேன். அவன் வந்து பாப்பா எல்லாம் பார்த்தான், சரி சார்னு போயிடுவான். சில பேர் நான் இன்னொருத்தர் கூப்பிட்டு பண்ணுவேன், உங்களுக்கு 4 மார்க் தான் கொடுக்குறேன்னு சொல்கிறேன். எப்படி சார்னு கேட்போம். பாரு, இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணல, இந்த இடத்துல சேஃப்டி ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு உன்னுடைய பீரியடில், இந்த மாதிரிலாம் ஆச்சு, அவனுக்கு நான் வந்து இது பண்ணணும். அதுக்கு நான் எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஒவ்வொருத்துக்கும். லீடர்ஷிப் வந்து ஜாலியாக அலோ சொல்லிட்டு போகிறது கிடையாது. அதில் வந்து நிறைய ஒர்க் பண்ணணும். ஒர்க்குன்னா ஃபிசிக்கலாக இல்லைன்னு கூட உங்கள் மனசளவில் யோசனை பண்ணிகிட்டே இருக்கும். எங்களுக்குன்னா ஒரு அந்த ஏப்ரல் ஜான்வரிக்கு அப்புறம் பிப்ரவரி மார்ச் வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். அதாவது ரொம்ப டென்ஸ்டாக இருப்போம் நம்ம. ஒர்க்கும் நடந்து போயிட்டு எல்லாம் போயிட்டுருக்கணும். நம்ம ஹவ் டு மேனேஜ் திஸ். ஒருத்தர் வருவார், சார் ஒருத்தருக்கு நீங்கள் வந்து 7 மார்க் போட்டிருக்கீங்க, சாரி ஒரு 2 நிமிஷம் முடிச்சிருவேன் இந்த டாப்பிக்கை. 7 மார்க் போட்டிருக்கீங்க ஒருத்தருக்கு, இன்னொருத்தருக்கு 8 மார்க் போட்டிருக்கீங்க. அவரு கமெண்ட் என்ன, 8 மார்க் போடுறவருக்கு குட்னு போட்டிருக்கீங்க, 7 மார்க் போடுறதுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரின்னு போட்டிருக்கீங்க கமெண்ட். ஓகே சார், 2 பேருக்கு ஒரே மாதிரி மார்க் தான் சார் இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு, நீங்க எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி பண்ணி ஏன் சார் குட்டு போடலன்னு கேட்பான். பதில் சொல்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும், ப்ரிப்பேர்டா இருக்கணும். சாட்டிஸ்ஃபேக்டரின்னா உங்களை பொறுத்த நீங்க பண்ண வேலை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் வித் தட் ஒர்க் ஆக்டிவிட்டி நான் பண்ணதில்ல அப்படின்னா ஓகே, கரெக்ட், அவன் சொன்ன வேலையை கரெக்டாக பண்ணிட்டு என்ன பண்ண, அதான் சார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அது குட் இல்லையா? இன்னொருத்தர் என்ன பண்ண அதே மாதிரி பண்ணதுக்கு அவனுக்கு குட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரின்னு எழுதியிருக்கீங்களா, ஏன் அப்படி கேட்பான். சரி, குட்டுன்னு பண்ண இதுதான் அப்சர்வேஷன் வருது. குட்டுன்னு பண்ணவொன்னே நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, நான் ஒரு வேலை கொடுத்தா, ஒரு வேலை கொடுக்குறது, வேலை பிடிச்சவொன்னே அந்த ஏரியாலாம் க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக வச்சுட்டு வரணும்னு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன். அவன் கண்டினியூஸாக அது பண்ணிட்டு இருந்தான். வேற இந்த 7 மார்க் போடுறது கம்மியாக சாட்டிஸ்ஃபேக்டரின்னு போட்டோன்னே வேலையை நல்லா பர்ஃபெக்டாக முடிச்சிட்டான், எல்லாம் பண்ணிட்டான், அந்த ஏரியா கரெக்டாக சுத்தம் பண்ணி வைக்கல. சின்ன இதுதான் சார் இது. எப்படி டிஃப்ரென்ஸ் காட்டுவோம்? 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க, 2 பேரும் ஒரே மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்காங்க, ஒரே டார்கெட் 100 பீஸ் தான், 100 பீஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? அவங்க ஏதாவது வேலை செய்கிறாங்கிற போது அப்சர்வ் பண்ணியிருக்கணும். நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறது, இதுக்கு நிறைய சண்டை வரும். அதனால இதுதான்ப்பா, இதில் நான் சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னு சொல்ல, குட்டுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சு நம்ம பிஸ்னஸ்லேயே சொல்கிறேன். நான் நம்ம பிஸ்னஸ் பண்ணும்போது ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணும்போது, சார் இவர் நல்லா பண்ணியிருக்கா, அவர் இருப்பார், நம்மளுக்காக ஒரு டார்கெட் 40 சேல்ஸ் வந்தால் ஒரு இவ்வளோ ஆர்பி அப்படின்லாம் வந்துடுது.
சரி, இதுல வந்து யாரு நல்ல நல்ல லீடர், அதாவது எஃபெக்டிவ் லீடர், நல்ல லீடர் எஃபெக்டிவ் லீடர். இவன் என்ன பண்றான்னா, கொஞ்சம் அவனுடைய அணுகுமுறை இதெல்லாம் நல்லா இருக்கு. அதனால அவருடைய லீடருக்கு வந்து அப்ளைனுக்கு அவர் மேல ஒரு ஒரு தனி இது வருது. இன்னொருத்தர் வந்து சாதாரணமா சொல்றதெல்லாம் பண்ணி அவரும் அச்சீவ் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு ஸ்மால் ஸ்ட்ரெச், அதாவது இவ்வளவு தூரம் தான் போகணும்னா ஒரு ஸ்ட்ரெச். இதுக்கு வந்து நான் இதை எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிள் வந்து ஓட்டப்பந்தயம் இருக்கு. ஓட்டப்பந்தயம் 2 பேரும் ஒரே டைமிங்ல வராங்க. யாரு அங்க வின் பண்றாங்கன்னா, நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி உடம்ப பெண்ட் பண்ணி தலையை அப்படி நீட்டுவாங்க. அந்த ஸ்ட்ரெச் வந்து அந்த ஆளை வின் பண்ண வைக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க நல்லா. அந்த ஒரு ஸ்மால் ஸ்ட்ரெச் வந்து டிஃபரன்ஸ். அதுல தான் உங்களுக்கு வந்து மைக்ரோ செகண்ட்ல 1000s ஆஃப் செகண்ட் வந்து அந்த இதுதான். ஸோ அது மாதிரி எது இப்படிதான் பண்ணணும், நீங்க அப்சர்வ் பண்ணியே ஆகணும் நீங்க. ஆனால் லீடர்ஸ் எல்லாம் இதெல்லாம் பண்ணணும். அவ்வளோ இதா பண்ணணும். ஓரளவுக்கு நம்ம பண்றோம். டீப்பா பண்ணணும்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வேணும். நான் சொன்னேன் இல்லையா, அவர் எப்படி அவரோட உள்ள போய் நம்ம அவரை வந்து இது பண்ண முடியுங்கிறது வேணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. இது பெட்டர் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது தான் வரும். சரி, நீங்க என்ன பண்றீங்களோ அப்படிதான் பண்ணுவாங்க சார் உங்க சபார்டினேட்ஸ் ஆர் உங்க கிரவுண்ட் லைன்ஸ் எல்லாம். உங்களை தான் பார்க்குறாங்க, அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க உங்களை, நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் இங்கேயும் ஒருத்தர் அப்சர்வ் பண்ண, ஒருத்தர் இப்படி என்னென்ன நம்ம பண்ணுறோம்னு சொல்லிட்டு அதை வச்சுன்னா அவங்க வேலை செய்வாங்க. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப கஷ்டமான ஆக்டிவிட்டி. நான் பண்ணியிருக்கேன் அது நிறைய தடவை, ஒரு நேர்லி ஒரு 30 years பண்ணியிருக்கேன் இதை. அதனால் வந்து நான் இதுக்கெல்லாம் பெரிய ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஒருத்தருக்கு என்ன வேர்டிங் எழுது, வெரி குட், எக்ஸலண்ட், சாட்டிஸ்ஃபேக்ட்ரி, அந்த மாதிரி வேர்டிங்கெல்லாம் என்ன மீனிங் பார்த்து ஒரு பெரிய புக்கே எழுதி வச்சுருக்கேன் நான். எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து அவங்கள குவாலிஃபை பண்ணணும், எவால்யூவேட் பண்ணணும். அதனால் இந்த குவாலிட்டி வந்து லீடர்ஸுக்கு வேணும். அதுக்கு பெஸ்ட் இது வந்து ரிலேஷன்ஷிப் இஸ் அ மஸ்ட். அதுக்கு அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதனால பண்ணுங்க, சின்ன சின்னதாக ஆரம்பிக்க முடியும் சார் எல்லாமே. ஒருத்தர் பார்த்து பழகி ஒரு 4 தடவை பார்த்துட்டு அவர் இது பண்ணி அது பண்ணி 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 தான் பண்ண முடியும். நீங்கள் நல்ல ஒரு கம்யூனிகேஷனில் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத அவர்கள் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, பிஸ்னஸோ எந்த ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் அது ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட். அது அச்சீவ் பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் எல்லாத்துலேயும் வரும் சார் அது. அப்புறம் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் கம்யூனிகேஷனில் உங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லா ஆகும். இந்த கம்யூனிகேஷனில் வந்து நீங்கள் வந்து 1 மினிமம் சொல்கிறேன். சரி, அவங்க லாங்குவேஜ்லேயே பேசினா கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. இப்போ தெலுங்கு இருக்காங்க, தெலுங்குல பேசினா வந்து அவங்க நல்லா தமிழில் பேசினா அவங்க கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. எது முடியும், இங்கிலீஷில் பேசினா, இந்த மாதிரி என்ன லாங்குவேஜ் பேசணும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற லாங்குவேஜ் பேசினா ரிலேஷன்ஷிப் ஃபாஸ்ட்டாக பில்ட் ஆகும். இப்போ உங்களால் அந்த ரிலேஷன்ஷிப் ஏதாவது அந்த லாங்குவேஜ் உங்களால் பேச முடியலன்னா அந்த பேசுகிற மாதிரி ஒரு ஆளை கூட்டிகிட்டு போங்க, நத்திங் ராங். இது ஒரு ஆக்டிவிட்டி லீடர்ஸ்க்கு. கூட்டிகிட்டு போயிட்டு ஈஸியாக அந்த என்ன டாஸ்க்கை நம்ம ஈஸியாக முடிக்க முடியும். நம்ம தமிழில் சொன்னாலும் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கூட சொல்லுவார். ஏதோ ஒரு இங்கே தான் யூ நீட் சம்படி வித் யூ. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, ஒரு ஆளால் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நம்ம போகணும் சார் ப்ராஸ்பெக்டிங்கு. 2 பேர் இருந்தால் நல்லது. ஒன்று வந்து அங்கேயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்கன்னா இந்த லேடிஸ் அவங்க கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஜென்ட்ஸ் போய் ஒரு லேடியோடு பேசுறது வந்து ஒரு ஆக்வர்டாக இருக்கும். ஜென்ட்ஸுக்கு பிடிக்காது இன் சென்ஸ் ரொம்ப இதாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. அதுக்கு நம்ம கேஷுவலாக ஒரு ஆம்பளையோடு பேசிட்டு போயிடுவோம். அவங்களும் அப்படி தான். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, அவங்க லேடிஸ் அவங்க கிச்சன் வரைக்கும் கூட பேச முடியும், நீங்கள் பேச முடியாது. ஸோ இதில் வந்து உங்கள் டாஸ்க் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் ரிலேஷன்ஷிப், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போங்க. நீங்கள் ஒய்ஃப் இதில் இல்லைன்னா கூட கூட்டிகிட்டு போங்க, நத்திங் ராங். பிஸ்னஸ் இல்லைன்னா கூட நத்திங் ராங். நீங்கள் 2 பேருமே உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா சார். எல்லாருக்குமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், நல்லா இருக்காது, 2மே இருக்குது. அட் டைம்ஸ் நான் கூட ஒரு எங்கள் 2 பேருக்குள்ள நிறைய வாக்குவாதம் வரும். எனக்கு அந்த மொமெண்ட்டில் அந்த செய்கை எனக்கு பிடிக்கல, இல்லை அந்த மொமெண்ட்டில் என்னுடைய செய்கை அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ ஆஃப்டர் சம்டைம் நாங்கள் வந்து நார்மலாக ஆகிடுவோம், எல்லாம் ஆகிடும். அந்த மொமெண்ட் தான், அந்த மொமெண்ட் வந்து எப்போ வேணால் வரும் லைஃப்பில். நான் ஒரு 46 வருஷமாக அப்ளைனோட சேர்ந்து இருக்கேன் நான். அதனால் அதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க. மேனேஜிங் 46 இயர்ஸ்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கு வந்து சரி, அந்த மொமெண்ட்டில் நம்ம சொல்கிறது வந்து தெர் இஸ் நோ மீனிங் இன் தட், அந்த ரியாக்ஷனில் வந்த வார்த்தைகள். அதனால் வந்து எங்களுக்கு 2 பேருக்குமே தெரியும் அது. அதனால் வந்து நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணோம். இதுதான் சார் லவ். அது இங்கே தான் லவ்னுங்கிறது வருது. உங்களுக்கு லவ் இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த அட்டாச்மெண்ட்டோ வாட் எவர் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது.
வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஃபாதர் சன், மதர் சன், ஃபாதர் டாட்டர், இது மாதிரி அந்த இது நல்ல ரேப்போ ரிலேஷன்ஷிப் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கலாம் சார். உங்கள் எண்ட் ஆஃப் யுவர் லைஃப் வரைக்கும் நல்லா இருக்கலாம். திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒருத்தருக்கு மேலே எதுவுமே திணிக்காதீங்க, இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கணும். நீங்கள் சார் இந்த வழியாக போனால் இங்கே ஒரு இது இருக்குது சார், பார்த்து போங்க அப்படின்னு சொல்கிறது, அதுதான் உங்கள் வேலை. அதுக்கப்புறம் அவங்க முடிவு எடுக்க வேண்டியது. அவர் போய் மாட்டிட்டாருன்னா ஐயோ அவர் சொல்கிறது கேட்கலன்னு அப்புறம் தான் ஃபீல் பண்ணுவார். நம்ம உண்மையை சொன்னாது, பொய் சொன்னால் உங்களுக்கு தான் பாதிப்பார். அதனால் உண்மையை ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இப்போ ஒரு மெசேஜ் வருது குரூப்பில், அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒன்ஸ் அனுப்பிச்சிட்டாங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க அதுலேருந்து என்ன வேணுமோ எடுத்துப்பாங்க, என்ன என்ன பண்ணணுமோ பண்ணிப்பாங்க. அது கண்டிப்பாக திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து எல்லாருமே அவன் வீட்லேயோ வெளியிலையோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் டாஸ்க் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி எப்போவுமே பாருங்களேன், ஒரு எங்கேயுமே நெகட்டிவ்ங்கிறது உங்கள் கண்ணோட்டத்தில் தான் நெகட்டிவ். நான் சொன்னேன் இல்லையா, தப்பு ரைட்டுங்கிறது உங்கள் பார்வையில் அது நெகட்டிவ், உங்கள் பார்வையில் அது பாசிட்டிவ். உங்களுக்கு பிடிச்சது அவன் பண்ணலன்னா அவன் தப்பாக பண்ணுறான். இது சாதாரணமாக நினைக்கிறது தான். அவனுடைய இதை அவன் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அதை அக்செப்ட் பண்ண கற்றுக்கோங்க. அவன் ஏதோ அதனால் ஒரு ஆபத்துக்கு போயிட்டான்னா அவனை தடுக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. நீங்கள் அவ்வளோதான். ஒரு நம்ம இதுதான் கொடுக்க முடியும். வெறும் சாப்பிட எல்லாம் பண்ணி வாயில் வைக்க முடியும், அவங்க தான் முழுங்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அவங்க தான் பண்ணணும். அது நல்ல விதத்தில் பண்ணாங்கன்னா இதுக்கும் ஒரு பிரபஞ்சத்துலேருந்து ஒரு இது இருக்குது, சிஸ்டம் இருக்குது. அதாவது அவரும் அதான் சொல்கிறாரு, ஒன்று வேணும்னா ஒன்று இழக்கணும். அவங்க சொல்லலை எது வேணா எடுத்துக்கோ அப்படிம்பாரு. எது வேணா எடுத்துக்கும் போது அது எடுக்க போகும்போது நீங்கள் ஒன்று மிஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. அது ரொம்ப ஆராய்ஞ்சு பார்த்தா தான் தெரியும். ஒரு டைம் உங்கள் டைமை கொடுக்கும்போது தான் உங்கள் சேலரி வருது. சிம்பிள் எக்ஸாம்பிள், உங்கள் 30 நாள் டைமை கொடுக்கும்போது தான் அந்த 30 நாளுக்கு உண்டான உங்களுக்கு சம்பளம் வருது. இது நல்லா இருக்கணும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் வித் கடவுள், பிரபஞ்சம், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு உங்களுக்கு வந்து இதுதான் நம்ம சொல்கிறேன். ஒரு இதை நினச்சிட்டு இமேஜின் பண்ணிட்டு கோல் செட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரீமில் வந்து உள் மனசில் சப்கான்ஷியஸ் லெவலில் போய் அது போயிடுச்சுன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் லைஃப் டைமில் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஏதோ ஒரு அது வந்து பேங்க் ஒரு லாக்கர் மாதிரி, அது கடவுள் வச்ச லாக்கர் எல்லாருக்குமே. அந்த லாக்கரில் நீங்கள் எடுக்கணும்னா கடவுள் பர்மிட் பண்ணணும். அந்த சுச்சுவேஷனை கடவுளே க்ரியேட் பண்ணி கொடுப்பாரு. இப்போ வந்துட்டோம். அப்போ அந்த தாட் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். என்னுடைய ஒரு ட்ரைனிங்கில் நான் வந்து கற்றுனது என்னென்னா, ஒரு ட்ரீமு, ஒரு தாட்டு. நான் இப்போ வந்து பிளாட்டினம் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து நீங்கள் வந்து தாட்டை ஒரு 21 செகண்ட்ஸ் 21 செகண்ட்ஸ் வந்து அந்த தாட்லேயே இருக்கணும். இது ரொம்ப கஷ்டம் சார். இது எப்போ உள்ளே போகிறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. 21 செகண்ட்ஸ் நீங்கள் தாக்கு பிடிச்சிட்டிங்கன்னா, அதே எண்ணத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிடும், உள்ளே போயிடும். அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பின்னாடி நாங்கள் அதை மறுபடியும் இது பண்ண முடியும். நம்மளுக்கு அந்த 21 நிமிஷம் 21 செகண்டுங்கிறது ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். அதுக்கும் கடவுளுடைய அனுகிரகம் வேணும், பிரபஞ்சத்தோட பர்மிஷன் வேணும். அதுக்கு இந்த பையனுக்கு இது கொடுக்கணும், இது வந்து ஆல்ரெடி பிளான்டு, இந்த ஆளுக்கு இது கொடுக்கணுங்கிறது பிளான் பண்ணி வச்சுருக்காரு. அது எந்த சமயத்தில் கொடுக்கணும் போது தான் அந்த 21 செகண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க. அது கடவுள் தான் பண்ணுறாரு, நினச்சிக்கோங்க. அதுதான், அதாவது 21 செகண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அது ஆழமாக போயிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த 21 செகண்ட்ஸ் நம்ம கம்யூனிகேஷன் இது பிரபஞ்சம். கம்யூனிகேஷன் என்ன சொல்கிறான்னா, நம்மளை அறியாமல் வேற எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் நம்ம சத்தம் போடுறது அதுதானே கிடையாது. உங்கள் மனசை டிஸ்டார்ட் பண்ணாமல், வேறு இதுக்கு மனசு போகாமல் அதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் கடவுளை வேண்டும் போது தான் அந்த 21 செகண்ட் வரும். இதுதான் கம்யூனிகேஷன் வித் காட், பிரபஞ்சம். இதுதான் அச்சீவ் பண்ணுறாங்க மெடிடேஷனில். நிறைய எண்ணங்கள் வரும், நிறைய போகும். இவன் பால்காரன் வருவான், நாளைக்கு இஎம்ஐ கட்டணும், எல்லாம் வரும். கடவுளை எனக்கு படம் கொடு. இதுதான் ப்ரேயர் கிடையாது சார். நீங்கள் வேண்டிக்கணும், கடவுளை வேண்டிக்கணும். அது வந்து அதை இன்வால்வ் ஆகணும். இன்வால்வ் ஆகும்போது தான்
இப்போ கான்ஷியஸாக நம்ம ஒரு ஒரு மைக்கில் பேசுங்க, இல்லை ஒரு நாடகத்தில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அது நம்ம நடிக்கிறோங்கிற ஒரு நினைப்பு வந்துட்டு தான் நீங்கள் நடிக்க மாட்டீங்க, முடியாது, உங்களால் முடியாது. அதாவது இன்வாலண்டரி ஆக்ஷன், வீட்டில் ஒன்று பண்ணுறீங்க, அதை வந்து ஒருத்தர் யாரோ வீட்டு குழந்தைகளோடு நம்ம விளையாடுறோம், பேரனோட விளையாடுறேன், பேத்தியோட விளையாடுறேன், தாத்தா விளையாடும் போது யாரோ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு தெரியாமல் ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. அது அடுத்து அது மறுபடியும் போட்டு பார்க்கும்போது தான் தெரியும், இவ்வளோ நல்லா நம்ம ஆக்ட் பண்ணியிருக்கோமே, நம்மளுக்கு தெரியாமையே. உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் தான் ஆக்ட் பண்ண முடியும் சார். இது நேச்சுரலாக வரணும். நேச்சுரலாக வந்தால் தான் நீங்கள் வந்து எதுவுமே அதுதான் அதான் நான் சொன்னேன், இதெல்லாமே பிரபஞ்சத்தோட லிங்க் ஆயிருக்கு. அந்த எண்ணம் வர்றதுக்கே அதுதான் காரணம். இந்த சமயத்துக்கு இந்த எண்ணம் வரும், அது வரும். அதான் எப்போ ஃபஸ்ட்டு எதை பார்க்குறீங்களோ அப்போ ஃபஸ்ட்டு நினைப்பு, ஃபஸ்ட்டு அந்த ஃப்ளாக்ஷன் ஆஃப் செகண்ட் அதை பார்த்து என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நிலைக்கும் சார். சப்சிக்வெண்ட்டாக வர்றதெல்லாம் உங்கள் பிளானிங் மைண்ட் ஒர்க் பண்ண இது மூளை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் இது அது ப்ளஸ் மைனஸ்லாம் ஆராய ஆரம்பிச்சிடும். இப்படி போனால் இப்படி போயிடுவேன், இன்னைக்கு பணம் வாங்கினாலும் திருப்பி கொடுக்க முடியாது அப்படிலாம் தோடும். உங்களுக்கு பணம் வேணுங்கிற ஒரு இது வந்தாவே அதே இது வந்தால் எப்படியாவது வந்துடும், ஏதோ விதத்தில் வந்துடும். அதுதான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வித் பிரபஞ்சம். இதான் கடவுளோட கம்யூனிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம மக்களை தான் இப்போ நம்ம பிஸ்னஸை பொறுத்தவரை மக்களை வந்து சம்பாதிக்கணும் சார். நம்ம எவ்வளோ மக்களை புதிய மக்களை ப்ராஸ்பெக்ட் பண்ணி எவ்வளோ பண்ணுறோமோ அப்போ தான் நீங்கள் ஒருத்தர் மறுபடியும் அவங்க ஒருத்தராக நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு குரூப்பாக தான் பண்ண முடியும். அது நம்ம ஓல்டனோ இல்லை எலி மேனேஜ்மெண்ட் இல்லை ஒரு மார்க்கெட்டிங் இது வந்து அது ஒரு இது எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துருக்கு, ஒரு அசோசியேஷன். இப்போ மறுபடியும் இதை லிங்க் பண்ணுறேன் ஃபார் யுவர் பண பிரச்சனை சொல்கிறேன் இல்லையா, பண பிரச்சனை ரிலேஷன்ஷிப் செட் ரைட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. இப்போ வி ஆர் செட்டிங் ரைட் அவர் ரிலேஷன்ஷிப். எப்படி ஒரு அசோசியேஷனில் ஒர்க் பண்ணுறோம், எல்லாரோடையும் ஒரு அன்பாக இருக்கும், எல்லாரோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறோம், அதனால தான் நம்ம அச்சீவ் பண்ணுறோம். உண்மை தானே, தனியாக ஒருத்தர் பண்ண முடியாதுங்கிறது. தனியாக ஒருத்தர் பண்ண முடியும், அவரால் எவ்வளோ தூரம் பண்ண முடியும். அதனால் வந்து ரிலையன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ லட்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஆள் ஒர்க் பண்ணுறது இல்லையே. ஒர்க் பண்ணுறது இல்லைன்னா இது மேனுவலாக ஒர்க் பண்ணுறேன், இன்வால்வ் ஆகி சைட்டில் போய் ஒர்க் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்கிறேன் நான். ஆஃபீஸில் உட்காந்து அவங்களுக்கு உண்டான மனதளவில் எப்படி பண்ணணும் அப்படி ஒன்று பிளானிங்லாம் பண்ணுறாங்க. பட் அது என்ன பண்ணாலும் அவங்களுக்கு 24 மணி நேரம் இவ்வளோ ப்ரொடக்ஷன் வந்துடும், இவ்வளோ சம்பாதிச்சாலும் இவ்வளோ இது வந்துடும். யார் எல்லாம் ஒரு 1000 1 லட்சம் பேருடைய ஹவர்ஸ், அவ்வளோ இப்போ 1 லட்சம் பேர் 1 லட்சம் ஹவர்ஸ் உங்களுக்கு வருதே, எவ்வளோ பண்ணலாம். அதை வச்சுருந்தா அவங்க இவ்வளோ உயரத்தில் இருக்காங்க. அவங்க தப்பாக ஒன்றும் பண்ணலையே. இதில் எல்லாருக்கும் பெனிஃபிட் கொடுக்குறாங்க, எல்லோரும் சேலரி கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க திறமையை வாங்குறாங்க, அவங்க டைமை வாங்குறாங்க பணம் கொடுத்து. அதனால் இது கொடுத்தா தான் இன்னொன்று வருது. இது அந்த இது வருது பாருங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம் சார். உங்கள் அன்பு கொடுத்தா தான் அன்பு தெரியும். நீங்கள் அன்பாக இருங்க, சேர்ஃபுல்லாக இருங்க, உற்சாகமாக இருங்க, உங்கள் நல்ல இதோட இதாக ஒர்க் பண்ணுங்க, ஒரு ஆட்டிடியூடாக ஒர்க் பண்ண, டிசிப்ளினாக இருங்க, ஆட்டோமேட்டிக்காக யூ அட்ராக்ட் பீப்புள். அதுதான் சார் அட்ராக்ஷன், அதுதான் சார். அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. அவங்க ஆட்டிடியூட் தான் சார். உங்கள் ஒரு நாளை நல்லதாக்குறது வந்து ஆட்டிடியூட் தான். டிசிப்ளினுங்கிறது சின்ன வயசுலேருந்து வரும், அதனால தான் உங்களுக்கு நல்ல ஆட்டிடியூடு வருது. அது நல்ல டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டிடியூடு நல்லா இருக்கும். அதுதான் இப்படி தான் சார் போகுது. அதாவது ஒன்று இன்னொன்று, அன்லஸ் யூ ஃபேஸ் சம்திங், யூ ஃபேஸ் இன் தி சென்ஸ் இதை ஒரு டிஸ்டர்பன்ஸ், இது வாழ்க்கையில் அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு ஃபெயிலியர் வச்சுக்கோங்களேன். ஃபெயிலியர் இஸ் நாட் யுவர் ஃபெயிலியர். அது வந்து ஆப்போசிட் டு சக்ஸஸ் கிடையாது. சக்ஸஸுக்கு ஆப்போசிட் ஃபெயிலியர் கிடையாது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஃபெயிலியர் இஸ் a what you call that an experience, a stepping stone for the success. அது அப்படியே எடுத்துக்காதீங்க நீங்கள். ஃபெயிலியர் இஸ் நாட் ஈக்குவல் டு சக்ஸஸ். ஃபெயிலியர் இஸ் ஹெல்பிங் யூ டு கெட் சக்ஸஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சார். எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது பண்ணிங்க. இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு கேட்காதீங்க, நான் சில சமயத்து பண்ணுறேன். சரி, எல்லாமே வேறு இந்த ட்ரைனிங் இதில் தான் இருக்கும், எல்லாமே பண்ணுறோம். பட் ஐடியல் கண்டிஷன்ஸுக்கு போகிறது, ஐடியல் கண்டிஷன்ஸுங்கிறது நம்ம கடவுளுக்கு
பக்கத்து, அதான் ஐடியல் கண்டிஷன். அது ஒன்று தான், மற்றதெல்லாம் ஐடியல் கண்டிஷன்ஸ் கிடையாது. நான் நினச்ச உடனே அங்கே போகணும், அவங்க நீங்கள் உங்களுக்கு தகுதி பண்ணிக்கணுமே, அதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நினச்ச உடனே இதை அச்சீவ் பண்ணணும். அதனால தான் இப்போ வந்து ஒரு நல்ல அந்த காலத்து அந்த முனிவர்கள் இவங்கெல்லாம் நல்லா தவம் பட்டு எல்லாம் அந்த அந்த ஒரு இது பண்ணியிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு ஒரு அவங்க சாபம் கொடுக்குறாங்களோ, இல்லை நல்ல வாக்கு கொடுக்குறாங்க, எல்லாம் பலிக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அவர் வந்து இஸ் கம்யூனிகேட்டிங் வித் காட். இவன் வந்து நல்லா நல்லா இருக்கான், நல்ல இதாக இருக்கான், நல்ல ஆட்டிடியூட், நல்ல டிசிப்ளின், இவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குருஜியை நம்ம வந்து ப்ரே பண்ணுறோம். குருஜி கம்யூனிகேட் பண்ணுறாரு கடவுளுக்கு, அவருக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும், ஈஸியாக தெரியும். ஸோ அதுலேருந்து தான் உங்களுக்கு வருது. இன்பிட்வீன் ஒருத்தர் இருக்கார் எப்போவுமே, ஒரு குருஜி வழிகாட்டுபவர். அந்த வழிகாட்டுபவராக இருக்கணும் சார் லீடர்ஸ் எல்லாம். இந்த பிஸ்னஸை பொறுத்தவரையும் அப்படி இருக்காங்க. நம்ம சிவராமன், சிவகுமார், மிஸ்டர் கணேசன், பாலன் எல்லாமே இருக்காரு. பாலனை நான் இதில் சேர்க்க மாட்டேன், அவர் வந்து கம்பெனி இதில் இருக்காரு. கணேசன் வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். பட் பாலன் கிட்டே, மிஸ்டர் பாலன் கிட்டே நம்மளுக்கு நிறைய இதெல்லாம் வருது. அதாவது அவர் எப்படி இருக்கார் பாருங்க. நான் இவங்க ஒன்று சொன்னேன் லவ் பற்றி, டிட்டாச் அட்டாச்மெண்ட் சொன்னேன். அவர் அப்படி இருக்கார் இல்லையா. உங்களுக்கு பிடிக்கும், ஆனால் உங்களோட நான் இருக்க மாட்டேன். லவ் இருக்கு எனக்கு, நீ ஏன் முன்னுக்கு வரணும் அப்படின்னு தான் சொல்கிறார். நல்ல இதில் எல்லா விஷயத்தையும் சொல்கிறார். ஸோ அவர் வந்து கிரேட் லீடர். அவர் வந்து அந்த லீடர் நம்மளுக்கு மட்டும் இல்லை, ஆக்சுவலாக நம்ம லீடரே கிடையாது அவர். உண்மையை பார்த்தா அவர் கம்பெனியில் ஒரு பெரிய லீடர். சரி, ஓல்டன் கம்பெனியில் ஒரே ஒன்று பார்க்கணும். இந்த கம்பெனி லீடர்ஸ் வந்து கம்பெனியில் இருக்க எம்ப்ளாயீஸ் சொல்ல வேண்ட பெரிய மேனேஜர்ஸ். நதீம் சார் எடுத்துக்கோங்க, நதீம், நம்ம இவர் பாலன் சார் எடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நாட் நெசசரி. எந்த கம்பெனிலையும் ஒரு கம்பெனியில் இருக்கிற மேனேஜர் வந்து அவங்களுக்கு ஏஜென்ட்ஸ் வந்து கைடு தான், ஒரு வழி சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இங்கே தான் பண்ணணும். இங்கே என்னென்னா நம்மளோடு இருந்தே நம்ம எல்லாமே பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இந்த மாதிரி யாரும் பண்ணுறது யூனிக். அதனால் இது நம்ம வந்து இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, மிஸ்டர் பாலனோட, மிஸ்டர் கணேசனோட, மிஸ்டர் நதீமோட, இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணும். தேர் இஸ் தின் லைன் இன் பிட்வீன். அதை தாண்டக்கூடாது. நம்ம அவங்கள எப்படி லீடராக நம்ம அசியூம் பண்ணுறோமோ, எப்படி நம்ம வந்து அவரை வந்து நம்மளுக்கு மேனேஜராக எப்படி ஒரு வழிகாட்டு பண்ணுறோமோ, தேர் இஸ் அ லிமிட். இப்போ 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, மிஸ்டர் கணேசனும் பாலனும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பேசுகிறாங்களே, நம்ம உடனே அங்கே போய் நிற்கக்கூடாது, பேசக்கூடாது. இது நம்மளாக இது பண்ணிக்கணும். இது ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வந்து அப்படி போய் பக்கத்தில் நிற்பாங்க, அவங்க பேசுகிறத கேட்பாங்க. இட்ஸ் நாட் அவர் பிஸ்னஸ். உங்களுக்கு தேவையே கிடையாது சார். அது முடிச்சுட்டு நேராக நம்மகிட்ட வருவார். கணேசனோ பாலனோ வந்து பேசுவார். மிஸ்டர் பாலனுடைய அவருடைய பொசிஷன் வச்சு நம்ம அவரோட ரிலேட் பண்ணுறது ஒரு தின் லைன் இருக்குது, அதை கிராஸ் பண்ணக்கூடாது. லிமிட் இருக்குது, எல்லாருக்குமே லிமிட் இருக்குது. கணேசனும் பாலனும் பேசும்போது கணேசனுக்கு ஒரு லிமிட் இருக்குது, அவரோட அதை தாண்ட மாட்டார். நம்மளே கணேசனோட பேசும்போது நல்லா கேஷுவல் நல்லா பேசலாம். சில விஷயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் இருக்கிறது நல்லது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரிலேஷன்ஷிப் வந்து லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாட் ஓன்லி ஃபார் பிஸ்னஸ், யுவர் லைஃப் ஆல்சோ. அப்புறம் நான் ஒரே ஒரு நான் நிறைய பேசிட்டேனோ என்னன்னு தெரியல இப்போ. பட் இருந்தாலும் ஒன்று நான் கண்டிப்பாக இப்போ ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க நீங்கள் கடவுள்கிட்ட, தட் இஸ் ஒரு சாய்ஸ்ன்னு சொல்லணும். அதனோட ரிசல்ட் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது வருதா இல்லைன்னு சொல்லும்போது, அதனுடைய ரிசல்ட்டுன்னு சொல்கிறதுக்கு ஒரு வேர்டு இருக்குது, கான்சிக்வன்ஸுங்கிறது. அதனுடைய முடிவு ஒன்று, அந்த ஆக்டிவிட்டியால் உங்களுக்கு வர்ற விளைவு. இந்த விளைவுக்கும் முடிவுக்கும் நிறைய வித்தியாசம். விளைவுன்னா கான்சிக்வன்சஸ்னா ஏதோ தப்பாகிடுச்சு அதனால் நம்மளுக்கு கெடுதல் வந்துடுச்சுன்னு ஒரு நினைப்பு வரும் எல்லாருக்கும். அதை ரிசல்ட் நினைச்சுன்னா அதனால் வந்த ரிசல்ட்டுன்னா முடிவு என்ன, நம்மளுக்கு நல்லதாக இருக்கலாம், அப்போ தான் ரிசல்ட் சொல்லுவோம். கான்சிக்வன்ஸ்னால் இது பண்ணுவோம். அந்த கான்சிக்வன்ஸ் வந்து நீங்கள் சாய்ஸாக மூவ் பண்ணுறது, கடவுளை வந்து அது நல்லதாக உங்களுக்கு நல்லதான்னு பார்த்து தான் கொடுப்பாரு. அதுதான் கான்சிக்வன்ஸும் இந்த ரிசல்ட்டும். இது கான்சிக்வன்ஸும் ரிசல்ட்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம். அந்த இதில் வந்து ஒரு ஆக்ட் ஒன்று கொடுக்குறோம். அந்த ஆக்ட் வந்து வித் டிவோஷன் இன் தி சென்ஸ்
அது ரொம்ப உள்ள போய் ரொம்ப இதாக பண்ணணும். ஐயோ, பக்தின்னு சொல்லிடலாம் டிவோஷனை. பக்தியோடு எந்த இதுக்கும் ஆக்டிவிட்டிக்கும் ஒரு பக்தி இருக்கணும். அதுக்குள்ளே போய் பண்ணி நல்லா பண்ணுங்கிற ஒரு எண்ணத்தோடு பண்ணி நல்ல விதமாக டிசிப்ளினாக பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணப்படும். அது டிவோஷனோடு இருக்கணும். நீங்கள் அதுக்கு இதில் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படிங்கிறது இன்பிட்வீன் கிடையாது. டிவோட்டட் கமிட்டட் ஆக்டிவிட்டி வில் கெயின் யூ. இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும். அப்புறம் நான் ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி கூடிய அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த எந்த சூழ்நிலையிலையும் பிஸ்னஸ்லேயோ நம்ம ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்லேயோ நம்ம பெரியவங்களோட பேசுறதோ கடவுளோட வைக்கிற டிவோஷனும் இது பக்தி இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் தான் உங்களை வின் பண்ண வைக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இது நம்ம உடலை பற்றி நான் ஒவ்வொரு இதுலேயும் நான் ஏதோ ஒன்று சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப சிலதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தோணும், எல்லாருக்கும் தெரியணும்னு தோணும். அதுக்காக சொல்கிறேன். ரிப்பீட்டடாக இருந்தேன்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. தெரிஞ்சா இன்னொரு தடவை கேட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கால்சியம்ங்கிற ஒரு மெட்டல் நம்ம உடம்புல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கால்சியம்ங்கிறது உங்கள் எலும்பு வளர்ச்சி, உங்கள் பல்லுக்கு வேண்டியது, இதெல்லாம் ரொம்ப அது நல்லா நிறைய நம்மளுக்கு வேண்டிய அளவு இருந்தால் தான் நம்ம ஆக்டிவாக எதுவும் பண்ண முடியும். நம்ம எதுவும் ஃபெயிலியரை இது பண்ண முடியாது. கால்சியம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பெண்களுக்கு நம்மளுக்குன்னு சொல்லலாம், பெண்களுக்கு பொதுவாக ஒரு 40-45 இயர்ஸ்க்கு அப்புறம் கால்சியம் டிஃபிஷியன்சின்னு வருது. அந்த ரீசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெல் அவுட். அதனால் உங்களுக்கு இப்போ கால்சியம் டிஃபிஷியன்சி வந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன ஆகுதுன்னா, நம்ம எலும்புலேருந்து கால்சியம் எடுக்குது, பல்லுலேருந்து எடுக்குது எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ரத்தம் போய் அப்படி எடுத்து சுரண்டி எடுக்கும், எலும்பு தேய்மானம் மாறுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. எதுக்காக அது பண்ணுது? அதுதான் அதை பற்றி தான் நான் சொல்லுவேன். நம்ம இருதயம் இருக்கு இல்லையா, இருதயம் நம்ம ஹார்ட் இஸ் தி டஃபஸ்ட் மசில் என்ன வரல. இது டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கலாம். டாக்டர் இருந்தாங்கன்னா என்னுடைய இது ஒரு ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா நீங்கள் என்னை கரெக்ட் பண்ணலாம். ஹார்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் மசில். இந்த எப்படி சொல்கிறேன்னா, அது எப்பவுமே துடிச்சிட்டே இருக்கு, வேலை செஞ்சுட்டே இருக்கு. இது என்ன பண்ணுறது, ரிட்டர்ன் ஆகிற பிளட்டை சக் பண்ணி எடுத்து அதை பம்ப் பண்ணி யூஸ்டு பிளட், அதாவது எல்லாரோட பாகத்துக்கும் போயிட்டு வர பிளட்டை வித் ஆல் டாக்ஸின்ஸ் எல்லாம் நேராக நுரையீரலுக்கு போகிறது, லங்ஸுக்கு போகுது. அங்கே ஆக்சிஜன் வரும்போது அது பியூரிஃபை ஆகுது. ஆக்சிஜனோட அந்த ரத்தம் மறுபடியும் நல்ல ரத்தமாக போய் மறுபடியும் எல்லாத்துக்கும் இந்த வேலை பண்ணுது. இது ஒரு about 10 liters of blood நம்ம சர்க்குலேஷன் இருக்குன்னு ஒரு அப்ராக்சிமேட் குவான்டிட்டி சொல்லியிருக்காங்க. அதாவது இது கண்டினியூஸ் மேசிவ் ஆக்டிவேஷன் ஆஃப் ஹார்ட். இது பண்ணலைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. வாலண்டரி ஆக்ஷன். இப்போ என்ன நெல்லுப்பா ஹார்ட்டு, நான் இந்த வேலை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறது இல்லையே. கண்டினியூஸாக அது ஒர்க் பண்ணி தான் ஆகணும். கை கால்களுக்கு வேணால் நீங்கள் சொல்லலாம், பேசாமல் உட்காந்துட்டு டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிருக்கணும். இது பண்ண முடியாது சார். பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 1,00,000 தடவை அப்ராக்சிமேட்டாக 1 lakh டைம்ஸ் பீட் பண்ணுது ஹார்ட் கண்டினியூஸாக. அதுக்கு எவ்வளோ, அந்த மசிலுக்கு எவ்வளோ சக்தி வேணும். ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் இது ப்ரொவைட் பண்ணுறது தான் கால்சியம். கால்சியம் டிஃபிஷியன்சியில் உங்களுக்கு இந்த ஹார்ட் தான் பாதிக்கப்படும். ஹார்ட்டுக்கு தான் நிறைய கால்சியம் வேணும். இந்த கால்சியம் எப்படியாவது கடவுள் படிச்சிருக்காது மாதிரி எப்படியாவது ஹார்ட்டுக்கு வேணும். வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஹார்ட் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. எப்படி ரத்தம் எப்படியாவது கொண்டு போய் கொடுக்கணுமே. அப்போதான் கால்சியம் டெஃபிஷியண்டாக இருக்கிற பசங்க அவங்களுக்கு இதில் இந்த போன்லேருந்தையும் நம்மளுக்கு பல் இந்த இடத்துலலாம் எடுத்து கால்சியம் சுரண்டி எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு ஹார்ட்டை பம்ப் பண்ணுங்கிறது ப்ரையாரிட்டி. அப்போ என்ன பண்ணும், அப்போ தேய்மானம் நம்மளுக்கு இதுக்கு வரும், எலும்புக்கு வரும். அதனால தான் உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க நேச்சுரலாவோ, எப்படியோ நேச்சுரலாக பண்ணிக்கோங்க. நம்ம இது கோடு அதுதானே. நேச்சுரலாக கால்சியம் சாப்பிடுங்க, நேச்சுரல் எங்கே இருக்கோ அது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல.
இதை சப்ஸ்டியூட் பண்ணாதான் உங்களுக்கு தேய்மானம் கம்மியாகும். அங்கேருந்து சுரண்டி எடுக்கிற கால்சியம் ஹார்ட்டுக்கு போகணும் இல்லையா, ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இது வராது, உங்களுக்கு நிலைமை வராது. அதனால் கால்சியம் சப்ஸ்டியூட் வேணும், கண்டிப்பாக வரும். கால்சியம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மெக்னீஷியம் தான் ஒர்க் பண்ணும். அதனால் மெக்னீஷியம் சத்து நம்ம உடம்புல இருக்கணும். நமக்கு VR4 அதெல்லாம் இருக்குது, நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா. அதனால தான் உங்களுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கீங்க இல்லையா. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் ஹார்ட்டை பார்த்துக்கிறதுக்கு கால்சியம் வேணும். கால்சியம் அது வேணும். இன்வாலண்டரி இது. ஓகே, இதுதான் சார் இந்த இன்ஃபர்மேஷன். நமக்கு கால்சியம் சத்து நம்ம உடம்புல இருக்கணும், எல்லாருக்குமே இருக்கணும், இன் பர்டிகுலர் லேடிஸு. அதனால தான் எல்லாருமே கால்சியம் சாப்பிடுங்க, கால்சியம் எடுத்துக்கோங்க, சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பகுதி இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். நான் ஒரு பீரியட் கற்றுடுது, நான் நிறைய இதில் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. இது ஒரு இது சொல்லணும், கன்வே பண்ணுங்கிற ஒரு எண்ணம். இந்த மாதிரி எவ்ரி டைம் ஐ ஸ்பீக்கணும், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு மீ. தேங்க்யூ மிஸ்டர் சிவராமன் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ வெரி மச் சார். மோர் இன்ஃபர்மேஷன். ஓகே, இன்னைக்கு நல்ல ரிலேஷன்ஷிப்ன்ற டாப்பிக்கில் நல்லா அருமையாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. இன்னைக்கு கலந்துக்கிட்ட மோர் தென் ஒரு 44 பேர் வந்தாங்க. இன்னைக்கு கலந்துக்கிட்ட உங்கள் அத்தனை பேருக்குமே நிறைய மகிழ்ச்சி. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு சார்கிட்ட நீங்கள் என்ன இவ்வளோ மோர் தென் ஒரு 1 hour பேசியிருக்காங்க. இந்த 1 hour நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க? இந்த ரிலேஷன்ஷிப்ன்றது வீட்டில் ஆரம்பிக்கணும். வீட்டில் ஆரம்பிக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் தான் ஒவ்வொரு இடமா நம்ம அப்ளை பண்ணணும். எங்கே நல்ல அப்ளைனுக்கும் டவுன்லைனுக்கும் ஒரு நல்ல உறவுகள் இருக்கோ, அங்கே இந்த வியாபாரம் பெரிய அளவில் வளர்ச்சி இருக்கும். ரைட்? ஓகே, இன்னொரு முக்கியமான தகவல். இன்னைக்கு இப்போது நம்மளுடைய டாப் லீடர் மிஸ்டர் கணேசன் சார் சென்னையில் அவைலபிளாக இருக்காங்க. நேற்று HQவில் இருந்தாங்க. நேற்று நான் குரூப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. நீங்கள் யாராவது பர்சனலாக சார்கிட்ட பேசணும் வியாபார வளர்ச்சி குறித்து, ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி 1 மணிக்கு 1:30 மணிக்கு பிறகு அவைலபிளாக இருப்பாங்க சார். இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸ் வரலாம், வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன தவறு பண்ணுறோம் அப்படின்றது நம்ம அப்ளைனுக்கு தான் தெரியும். நம்மளுடைய ஆர்பி எப்படி, நம்ம எந்த இடத்துல நம்ம எப்படி நம்ம கரெக்டாக நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது, இது எல்லாமே செக் பண்ணுறது நம்ம அப்ளைன்ட்ட உட்காந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வாங்க. இன்னொரு கடைசியாக ஒரே ஒரு நிமிஷம் முக்கியமான தகவல். தயவு செஞ்சு லீடர்ஸ், நேற்று ஒரு லீடர் விட்ரா பண்ணுறாரு, ஒரு பெரிய அமௌண்ட் விட்ரா பண்ணுறாரு. என்ன ஆகி போச்சுன்னா, அவரோட பேன் கார்டை ஆதாரம் மிங்கிள் பண்ணாமல் விட்டதுனால 20% அவருக்கு இப்போ டிடக்ஷன் போயிடுச்சு. அதனால் நேற்று அட்மின் பிரதீப் கிட்ட நேற்று ரொம்ப வாக்குவாதம் ஆயிடுச்சு ஃபோனில். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு லீடர்ஸ், நீங்கள் உங்கள் குழுவில் யார் புதுசாக வந்தாலும் அவங்க இம்மிடியட்டாக பேன் கார்டும் ஆதார் கார்டும் மிங்கிள் பண்ணியிருக்காங்களான்னு மட்டும் பாருங்கள். இது ரெண்டும் இணைச்சிருந்தால் மட்டும்தான் 2% TDS போகும். இது இணைக்காமல் இருந்தால் 20% போகும். சரிங்களா? இம்மிடியட்டாக நீங்கள் ஒருத்தர் உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் நம்மளுடைய வோல்டன் ஆப்பில் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. இன்றைக்கி கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு மீண்டும் ஒரு புதிய ஒரு லீடர் கூட நம்ம சந்திப்போம், சாதிப்போம். 2026 அனைவருக்கும் வெற்றியின் ஆண்டு. ஜெயிக்க பிறந்தவர்கள் நாம். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ சார்.